வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ரெசரெக்டட் விக்டிம்ஸ் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை மையமா வச்சு அமைக்கப்பட்ட படங்க. அதாவது ரெசரெக்டட் விக்டிம்ஸ்னு இவங்க யார சொல்றாங்க அப்படின்னா, செத்து போனவங்க தன்னோட சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே உயிர் தெளிந்து வந்தாங்கன்னா அவங்களதான் வந்து ரெசரெக்டட் விக்டிம்ஸ் அப்படின்றாங்க. அந்த மாதிரி உயிர் தெளிந்து வந்த ஒரு பெண்ணை பத்திய கதை தான் இந்த கதை. அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு லேடியை ஒரு மர்ம நபர் வந்து கொலை பண்ணிடுறாரு. அந்த லேடிக்கு ஒரு பையன் அண்ட் ஒரு பொண்ணு. அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 7 வருஷங்களுக்கு அப்புறமேட்டு அந்த லேடி உயிர் தெளிந்து வராங்க. வந்தவங்க சும்மா இல்லாம அந்த பையனை அட்டாக் பண்ணிடுறாங்க. உண்மையிலே அந்த லேடி எதுக்காக உயிர் தெளிந்து வந்தாங்க, அந்த பையனை அட்டாக் பண்றாங்களே உண்மையிலே அவர் தான் இந்த கொலைக்கு காரணமா இல்ல வேற யாராவது காரணமா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த கான்செப்ட் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது அந்த ரெசரெக்டட் விக்டிம்ஸை பத்திய அந்த டீடைலிங் அப்படின்றதுமே இந்த படத்துல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்டிங்ல சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றதுமே காட்டியிருப்பாங்க. அதுவே ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இந்த படத்துக்கு கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங், அந்த அம்மாவை யார் கொலை பண்ணிருப்பா அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டா இருந்துச்சு. அதை மையமா வச்சு அதுக்கு அடுத்து நிறைய ட்விஸ்ட் அமைச்சிருந்தாங்க. உண்மையிலே அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. அதாவது அந்த அம்மா எதுக்காக இங்க வராங்க, அந்த பிளாஷ்பேக் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்டா தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட டுவர்ட்ஸ் தி எண்ட் அது முடிச்ச விதமுமே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சம் அப் பண்ணி ரொம்ப நீட்டாவே பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் அப்படின்றதுமே 1.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பாத்துடலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட மேக்கிங் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஆக்சிடென்ட் சீன்ஸை காட்சிப்படுத்தின விதம்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓவரால் ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி படம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் ஈஸியா அரைவ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த கொள்ளக்காரனையுமே ரொம்ப ஈஸியா பிடிக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அதுலலாம் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சஸ் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் பேஸ் அப்படின்றதுமே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல பெருசாலாம் இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.